நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஸ்பாட் என்னடா ஸ்பாட்டு? இது கரெக்டான இடம் தெரில, நான் இடையில சொல்கிறேன். நான் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டான லொக்கேஷன் எனக்கு தெரியல. ஒரு நண்பர் கூப்பிட்டு வந்திருக்காரு, அதை வச்சு தான் வந்திருக்கோம். நம்ம தம்பியில் போட்டுட்ருக்கான். செல்வன் அந்த பக்கம் நிற்காங்க. இன்னொரு அவனோட புது சப்ஸ்கிரைபர் அண்ணன் வந்து அதில் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் யாருக்கு மீன் அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி ஆல்ரெடி ஒரு மீன் பிடிச்சிட்டான். இதில் கிடக்குமே, இந்த கிடக்கு பார்த்தீங்களா? எப்படியும் ஒரு 1 கிலோட்ட வரும். கரத்து பீஸ் யாருக்குமே பிடிச்சிட்டான். சரிங்களா, அடுத்து யாரா பிடிக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம தம்பி ஒரு பாறை பிடிச்சாரு. அந்த பாருங்க, காசு அடியை கட்டிங்கன்னா சூப்பரான சம்பவம். இல்லை என்ன காசுல எடுத்துட்டு போல. ஏஹே, ஒரு சூப்பர் வெயிட்டு பாருங்க. காசுலேயே அடிச்சிட்டாயா? இல்லையா இது நடக்குங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் வந்திருக்கோம். தம்பி தான் மீன் பிடிச்சிருக்காரு. அதான் சிங்கிங்களூரில் தான் பிடிச்சிருக்காரு. சரிங்களா, மண்ணாக இருக்குது, ஆனால் உயிரோடு தான் இருக்கான். எப்பா ஊவா? ஆஹா, சரி சரி சரி. அடுத்து யாருக்காவது ஏதாவது அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து மீன் மாட்டிட்டு சொல்லுங்க நண்பா. நம்ம ஒரு மீன் பிடிச்சிட்டோம். தம்பி தான் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. நினைச்ச நமக்கு ஒரு மீன் சைஸா இழுக்குதுல. போடு, கரை வந்துன்னா ஜெய் நீ போடு. நீ உள்ளேரி ஃபால் சூக்கு. நீ உள்ளேரி, நீ உள்ளேரி. முள்ள 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 முள்ள. பால் சூக்கி இவ்வளோ பெரிய மீன் மாதிரி இழுத்துச்சு. பால் சூக்குனா இதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த மீன் இப்படி வரும், ஓடாது. எப்படி ஏறி இருக்கு பாருங்க, அடிச்சு அடியில ஏறி இருக்கு. சரி, அடுத்து நம்ம நண்பர்களுக்கு யாருக்கா அடிக்கும் மீன் கிடைக்கணா. ரைட்டு, வைக்க அண்ணனுக்கு மீன் அடிச்சுது. மீனே பண்டாரி வாய் வச்சு தொலைஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்ச தூரம் வந்துச்சு, ஓடி வந்தேன். பார்லையிலே போய் உட்காந்துட்டு சரி, நான் அவனா வெளியே வரணும். பண்டாரி இங்கே எடுக்குதா? நாங்களும் இந்த இடத்துக்கு புது ஸ்பாட்டு நண்பா. சரி பார்ப்போம் மீன் வெளியே வருதான்னு. பார்த்தேன், இழுத்ததை பார்த்து தான் ஓடி இருந்தேன். அதுக்கு முன்னே போய் உள்ளே உட்காந்துட்டு அவனா வெளியே வருவான். கொஞ்சம் லூஸ் விட்டுருங்க, அப்படியே லூஸ் விட்டுருங்க, இழுக்காதீங்க, லூஸாக விட்டுருங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. திடீர்னு வாங்கிட்டு ஓடுவான். கிளப்பல தம்பிக்கு அடுத்து ஒரு மீன் அடிச்சு, அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சு, அப்படியே செட்டில் ஆகிட்டு. பண்டாரி தான் வெளியே வர மாட்டேங்கி. இவனுக்கும் லாங்கில் அடிச்சிருக்கு. ரெட்டி பண்ணு. பண்டாரிக்கு ஏறினா உள்ளே போய் உட்காந்துட போகுது. இங்கிட்டு வாழ, தூணுக்கிட்ட போய் பிரைட் ஏத்துறாமல, இங்கிட்டு ஏறு. இப்படி வா, அது 1/2 கிலோ வரந்தாலும் இங்கிட்டு வா. பிரைட் அதில் பட்டுச்சுன்னா அத்துரும். எப்போதும் மீன் அடிச்சா இங்கிட்டு ஏறு, இங்கிட்டு கொண்டு வா மீனை. பரவாயில்ல, இன்னைக்கு ரிசல்ட்டு வேற லெவலில் இருக்குது. 3 மீன், அண்ணனுக்கு ஒரு 4ஆவது மீன் ஸ்ட்ரைக் ஆகி வரையே மாட்டேனுங்க. ஆனால் நல்ல இழுவை, அவங்களுக்கும் நல்ல இழுவை. உட்காந்துட்டு உள்ளே உட்காந்துடுச்சு. அதான் தெரியுதுடா, மீன் மேலே வளர்க்குதுடா. பாறைதான்டா. வாடா ஒன்றும் செய்யாரா. உன் மூக்கு என்ன ஊக்குடா, சகோசியா?
சின்ன மீன் தானே? 3/4 கிலோ. கிளப்பு வெளியே கொண்ட அவனை சரக்குன்னு அடுத்த மீன் அடிங்க, நேரம் போகுது. ஏன்னா மீனை தட்டை விடக்கூடாது, தட்டை விட்டு அடுத்து கடிக்காது. அதுக்காக தான் மெதுவாக எடுக்க சொல்லியிருக்கேன். நான் வீடியோ காண்டி சும்மா சொல்கிறேன் நண்பா. நீங்கள் வேறு நீங்கள் இதே மாதிரி ரஃபாக ஹெல்ப் பண்ணாதீங்க. அவன் இழுப்பான், அந்த பாருங்க முன்றான். நான் காட்டினா உங்களுக்கு தெரியாது, இந்த இதில் தான் முண்டுது. அந்த இடத்துல நல்லா முண்டிட்டு வருது. அடியா வாங்கல எதில் நிற்கினே தெரியலையே. இந்த வரான் பாருங்க, எப்படி வரான் பாருங்க. ஏய் கிளப்புடா. இல்லை உனக்கு அடிக்கிற மாதிரி எப்படி பெருசாக அடிக்கி, நல்ல ஊக்கப்பில். சரி பேங்க்ல கொண்டு போய் அளவு இதான் பாருங்க தம்பி. சைஸான மீனாக தான் பிடிக்கும். 1.5 கிலோ இருக்குண்ணே. எப்படின்னா அப்படி அக்யூரேட் அடிக்கிய செல்லுன்னு அடித்தா கரெக்டாக இருக்கும். சம்பவம் செஞ்சுட்டாயா. முள் டப்புன்னு தட்டிட்டு உன் கையில் ஏறிடாமப்பா. யாருக்குண்ணே இங்கே வருங்க. அதில் உளுந்து வாயில் உளுந்து பா. சரி சூப்பர்ரா 2 மீன் தூக்கிட்டடா, மாசுடா. சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஸ்ட்ரைக்கு வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஒன்று செல்வனை மட்டும் தான் ஒன்று ஸ்ட்ரைக்கே வாங்காமல் இருக்காங்க. அவங்க கூட ஸ்ட்ரைக் வாங்கிட்டு எடுக்க முடியாமல் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கே வாங்காமல் இருக்க செல்வனை மட்டும் தான் இப்போதைக்கு. செல்வனனுக்கு சேர்த்து வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிது. ஆனால் பார்க்கில் உட்காந்துட்டு மீன் மீன் இருக்கு. அடுத்த மீன் அடிச்சுட்டு தலைக்கு மீன் அடிச்சுட்டு நம்ம செல்வன்டா ஜிக்கு போடுச்சுன்னா அப்படின்னா ஜிக்கா அடிக்க நமக்கு அடிக்கிறோட சேமா தான் அடிக்கி. ஜிக்கில் 2 மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் ஊக்கப்பு வந்து வாயில ஊக்கப்படல. எதில் விழுந்துருக்கும் பாருங்க. நானும் வருவேன். இல்லை உருமல் சாமி. பாருங்க ஊக்கப்பு எங்கே விழுந்துருக்கீங்க. சரியான ஊக்கப்பு. கண்ணை பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்கான். சரி அடுத்து எதாவது இருக்கா அடிக்க பார்ப்போம். அடுத்த மீன் மாட்டிட்டு அடுத்த 4வது மீன் நொறுக்கி வந்துக்கிட்டு இருக்கான். வேற எதுவும் மீன் இருக்குமா? பாரதானா? என்ன பார்த்து வரானா? அதான் தப்பாச்சு. இவ்வளவு ஃப்ரீயா வர மாட்டானடா இவன். எங்க இருக்கான்? வந்துட்டான். பாரதான். நண்பா இதெல்லாம் ஓர வஞ்சனை, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்கீங்களா? இங்கே பாருங்க, மீனை பற்றிக்கிட்டீங்களா? இந்த பயலுக்கு அடிக்கிற மட்டும் 1.5 கிலோ 1 கிலோ அடிக்குமா, எனக்கு மட்டும் 3/4 கிலோ 1 கிலோ அடிக்குமா. எல்லாம் நல்லாவா இருக்குது, பரவாயில்ல. 2வது மீன் பிடிச்சிட்டோம். அடுத்து அம்மா முதல்ல வந்து சிங்கிங்களூரில் பிடிச்சோம், இப்போ வந்து ஜிக்கில் பிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 4வது மீன். யாருலயே வரோம்? ஊழி மாதிரி தெரியுது. பாரதானா? வெறித்தனம். இந்த நம்ம ஆளுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு இழுத்துட்டு இருக்காரு. கரை சேர்த்துட்டாரு ஓரளவுக்கு. இந்த வாராம பாருங்க. நாங்கெல்லாம் பாறை பிடிச்சா ஒரு பண்டாரி பிடிக்காருங்க. யாரா பரவாயில்ல, அண்ணன் தான் ஒரு பண்டாரி விட்டுட்டாங்க. ஐயோ ஒரு பண்டாரி லூரோட போயிடுச்சு. இது நல்ல பரிசு. அது முதல்ல அடிச்சு நல்ல சைஸு. அதை விட்டுட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப தள்ளி இருந்தோம். அது மீனை இங்கே வர்றதுக்கு முன்னே அவங்க கரை ஏற்றிட்டாங்க. சரி இது நல்லது தான், சூப்பர்ண்ணே. எப்படியும் ஒரு 1.5 கிலோவுக்கு எடுத்து வரும்ண்ணே. தரோம். சிங்கிங்களூர் தான் அடிச்சிருக்காங்க பாருங்கள். மீனே பண்டாரி. அதாவது பிகினர் வந்து சந்திக்கக்கூடிய மீன் மீனே பண்டாரி தான்.
அண்ணன் அந்த வகையில் வந்து மொதல் ஸ்டெப்பை தாண்டிட்டாங்க. இனிமேல் அடுத்து வந்து பாறை அடிக்காங்களா இல்லை வேறு செப்பிலி எதுவும் அடிக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல ஊக்கப்பு, வசமான ஊக்கப்பு. நம்ம கொஞ்சம் தள்ளி அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். அதனால தான் அவங்க ஃபைட் பண்ணி எடுக்கிறத காட்ட முடியல. கரை சேர்க்கும் பொழுது தான் ஓடி வந்து எடுத்திருக்கேன். சரி ரைட் ஓகே, நல்லாவே ஊக்கப்பு. என்ன ஃபீல் அப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ராடு நல்லா இருக்குல்ல? சூப்பராக. அண்ணன் வந்து ஹேண்ட்லைனில் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க. முதல் தடவை ராடை யூஸ் பண்ணி பிடிக்காங்க. அதனால தான் ஃபீல் கேட்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பாறை அடிச்சுருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது இழுத்து ஓடும், இது கபக்குன்னு அமுக்கும். உள்ளே தான் இருக்குண்ணே. நம்மளுக்கு கையிலே எடுத்துட்டாங்க பாருங்க, தரமான மீன். ஆனால் இது மேய்ச்சல் மீன் நண்பா. சைடில் அப்படி நேரம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படி இந்த குறுக்க அப்படி ரைட் சூப்பர். அது பாருங்கள், நல்லா இது மேய்ச்சல் மீன். இப்போ வந்து மேய்ச்சல் மீன் எப்படி சொல்கிறோன்னா, இது கலராக இருக்கும் மேய்ச்சல் மீன். அதுவே நம்ம கல்லுக்குள்ளே தங்கல் மீன் அப்படின்னா கருகருன்னு இருக்கும். அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பர்ண்ணே, சாய்ச்சிட்டிங்க. சரி அடுத்து ஏதாவது அண்ணன் அடிக்காங்களா இல்லை வேறு யாரும் அடிக்காங்க? இன்னும் செல்வனை மட்டும்தான் லீடிங் இருக்காங்க. செல்வன்னு தொடர்ச்சி டைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தம்பி அங்கிட்டு போய்ட்டு தள்ளி போயிட்டான். இப்படி டிஸ்டன்ஸில் இருக்கனால தான் எங்களால் எடுக்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. ஓடி வந்து எடுக்கணும்னா அவங்க காசு எடுத்துட்டாங்க. சரி ஓகே, எங்கள் அண்ணன் டயர்டாகிட்டாங்க. எங்கள் அண்ணன் மட்டும் தான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு பிடிக்கல, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டுக்காத. நம்ம ஜெயமருக மீன் பிடிச்சிட்டான். எல்லாருமே கிளம்பிட்டு வந்துட போனால் நாங்கள் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே நீங்களே பாருங்களேன். அண்ணன் வந்து மீனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கச்சத்தில் போட்டு லைட்டாக கழுவி எடுத்து வந்தாங்க. மணமாக இருந்தால் உங்களுக்கே ஒழுங்காக தெரியாது, என்னடா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் கழுவிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம பிடிச்ச இன்னைக்கு மீன் எல்லாமே நல்ல சைஸ் மீன். இது இப்போ அண்டாரி வந்து ஒரு 1.5 கிலோ அந்த ரேஞ்சு, ஒரு 1.5 கிலோக்கு அடுத்து தான் ஒரு மாதிரி குறையாது. அவன் ஜெயமுருகன் நம்ம மேனேஜர் பிடிச்சது 2மே சைஸ் பாறை. நம்ம பிடிச்ச 4 பாறையுமே கொஞ்சம் தரத்து பாறை தான். சரிங்களா, இவ்வளோதான் நம்ம பிடிச்ச மீன். பார்த்துருப்பீங்க, என்னால் காசு பண்ணுறதையும் காட்ட முடியல, ஸ்ட்ரைக்கிங் காட்ட முடியல. ஃபைட் பண்ணுறது வேணால் காட்டியிருப்பேன். அடுத்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைக்கு காட்ட முயற்சி பண்ணுறேன். சரிங்களா, கொஞ்ச நேரம் தான் கடிக்கி, கரெக்டாக குறிப்பிட்ட டைம் தான். இது வந்து புது ஸ்பாட்டு, எனக்கு இடம் சொல்ல தெரியல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இடம் வந்து கரெக்டாக சொல்கிறேன். சரிங்களா, பார்த்தீங்களா நம்ம டீம் பிடிச்சது. ஓகேங்களா, அண்ணன் வந்து 2 நாள் நம்ம கூட பயன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி முதல் நாள் பிடிச்சிட்டாங்க, 2வது நாள் பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு மீன் அத்துட்டு போனால் தான் எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. முதல் நாளும் லூர் விட்டாங்க, 2வது நாள் லூர் விட்டாங்க. லூர் விடுறதுக்கு வந்து நீங்கள் அஞ்சக்கூடாது, அப்படின்னா தான் நீங்கள் மீன் பிடிக்க முடியும். ஐயோ மீன் போயிட்டே அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் ஸ்பேர் லூரோடு வாங்க. சரிங்களா, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.